ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடியரசு தின விழாவை முன்னிட்டு அதுக்காக ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரியே நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்ன ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொண்டக்கடலை இருக்குது இல்லையா, கருப்பு கொண்டக்கடலை அது, அப்புறம் வெள்ளை மொச்சை, பச்சை பட்டாணி, இது மூணுமே ஒரு ரேஷியோவில் நீங்கள் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு அப்படின்னா இந்த பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நமக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை நார்மலாக எப்பயும் போல் நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஊறாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வராது. ஸோ மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அளவுக்கு ஊறி இருக்கும். ஆனால் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கும். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் இது ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக்கரில் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ பச்சை பட்டாணி போட்டாச்சு, வெள்ளை மொச்சை போட்டாச்சு, கருப்பு கொண்டக்கடலையும் போட்டாச்சு. ஸோ இது மூணுமே நல்லா குக் ஆகட்டும், நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா தான் நான் விசில் விட்டு எடுக்கிறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொன்றா நான் செப்பரேட்டாக தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ குழந்தைங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம இந்த மாதிரி கூட அவங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம், சொல்லி கொடுக்கலாம். ஸோ சூப்பராக நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த உள்ளே வைக்கக்கூடிய சக்கரத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காயோட பின்னாடி கட் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதைத்தான் நடுவில் நான் வைக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்டில் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு பிளேட்டிங் பண்ணலான்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பயிர் எல்லாமே கலப்படமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஹெல்த்து கூட, ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதை எடுத்து நம்ம பவுலில் போட்டுட்டு கேரட் திருவி வச்சுருக்கிறத எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நிறைய சேர்த்துங்க, அது ரொம்ப ஹெல்த்து. கரோட்டின்லாம் இருக்கனால, விட்டமின் ஏலாம் இருக்கனால கண்ணுக்கு ரொம்ப ஹெல்த்து. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை மட்டுமே இதோடு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ரொம்ப 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 ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம். டெய்லி குழந்தைங்க ஸ்கூல் போகையில் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்றது இல்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட்டு. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் இவ்வளோ பயிர் போடணுமா அப்படின்ட்டு இல்லை, ஏதாவது ஒன்று கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு ஆனியனும் கேரட்டும் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள்.